அரசு பள்ளிகளில் புத்தாக்க உரையாற்றி சர்ச்சையில் சிக்கியுள்ள மகாவிஷ்ணு மீது அடுத்தடுத்து புகார்கள் குவிந்து வருகின்றன. இது பற்றிய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தத்துவார்த்தமாக பேசிவிட்டு குரு மகாவிஷ்ணு பைலட் மகாவிஷ்ணுவாக மாறிய தருணம் என்று வீடியோ வெளியிட்டுள்ளதை பார்க்கையில் ஊருக்குதான் உபதேசம் என்றுதான் கேட்க தோன்றுகிறது. ஸ்கை டைவிங், விமான பயணம் என ராஜ வாழ்க்கை வாழ்ந்து வரும் மகாவிஷ்ணு, சித்தர்கள் ஜீவசமாதி என்று பேசிக் கொண்டிருக்கும் மகாவிஷ்ணு திடீரென திருமண வாழ்க்கை, லௌகிக வாழ்க்கை பற்றியெல்லாம் பேசி தவத்தையும் தாம்பத்திய வாழ்க்கையையும் கலந்தடிக்கிறார். இவ்வளவு சின்ன வயதில் இத்தனை முதிர்ந்த அனுபவமா என்று பார்த்தால், தான் வாழ்க்கையில் செய்யாத சேட்டையெல்லாம் செய்த பிறகே தான் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டதாக கூறுகிறார் மகாவிஷ்ணு. ஞானியை போல் எப்போதும் காட்டிக்கொள்ளும் மகாவிஷ்ணு எதையும் பிரித்து பார்க்க தெரியாத பள்ளி குழந்தைகளிடம் பேசுகையில் கவனமுடனும் கொஞ்சம் பொறுப்புடனும் பேசியிருக்க வேண்டும். அசோக் நகர் அரசு பள்ளியில் புத்தாக்க உரை நிகழ்த்தி அவர் சர்ச்சையில் சிக்கிய நிலையில் பேசும் முன்பு பள்ளி தலைமை ஆசிரியை தமிழரசியிடம் தான் மாணவர்கள் மத்தியில் என்ன உரையாற்ற வேண்டும் என்று கேட்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. எதிர்காலத்துக்கு இவங்க எப்படி எல்லாம் போகணுங்கிறத நான் எப்படி போகணும்னா இவ்விவகாரம் தொடர்பாக திருப்பூர் குளத்துப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள பரம்பொருள் அறக்கட்டளை மையத்தில் போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர். அத்துடன் மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவதூறாக பேசியதாக சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பந்தப்பட்ட 2 அரசு பள்ளி ஆசிரியர்களும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அசோக் நகர் அரசு பள்ளி தலைமை ஆசிரியை தமிழரசி பணியிட மாற்றம் செய்யப்பட்டதை கண்டித்து ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தியதுடன் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. மகாவிஷ்ணு உரையாற்றும் இடங்களிலெல்லாம் யோக பயிற்சிக்கு வருபவர்களாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, கண்களை மூடி கண்ணீர் விட்டு கதறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒருவேளை ரேக்கி சிகிச்சை போன்று ஏதேனும் வித்தியாசமான தொடு சிகிச்சை மூலம் அழ வைக்கிறாரா என்ற கேள்வியையும் இணையவாசிகள் எழுப்பியுள்ளனர். நித்யானந்தாவும் இதேபோல் செய்து தன் சீடர்களை கண்கலங்க வைப்பதை பார்த்திருப்போம். பயிற்சி வகுப்புகள் மூலமும் யூடியூப் மூலமும் வருமானம் பெறுவதாக கூறும் மகாவிஷ்ணு சொந்தமாக பிரைவேட் ஜெட் வைத்திருப்பதாகவும் ஒரு தகவல் உலா வந்து கொண்டிருக்கிறது. பிறவி, புண்ணியம், கர்மா, ஆன்மா என்று ரைமிங்காக பேசிவிட்டு நான் செய்த குறும்பு என்ற இரட்டை அர்த்த வாக்கியத்தில் படம் ஒன்றை எழுதி இயக்கி தயாரித்து வெளியிடப் போவதுதான் இதில் ஹைலைட்டான விஷயமே. அலங்காநல்லூரில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து இப்போது பக்கத்து ஊருக்கு பஸ் பிடித்து செல்வதை போல் பிளைட்டில் ஆஸ்திரேலியா, துபாய் என பறந்து கொண்டிருக்கும் மகாவிஷ்ணுவின் அதிரடியான பொருளாதார வளர்ச்சி புரியாத புதிராகவே உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.